கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்தவான கீதங்களிலிருந்து 85வது பாடல். இந்த நேசுவே உந்த நேசமே என் உள்ளம் உருகிறது, நல்ல பங்கினை நான் அடைந்தேன் திருப்பார்வை நல்ல பராமரணை. 55வது பாடல். இந்த நேசுவே உந்த நேசமே என் உள்ளம் உருகிடுதே, நல்ல பங்கினை நான் அடைந்தேன் திருப்பாதம் பராமரணே சரணம். நல்ல பங்கினை நான் அடைந்தேன் திருப்பாதம் நல்ல பராமரணே சரணம். அந்த மாறு கண்களில் நீரை அன்பரே உம் பாதமோ தேனாரே அனந்தமா
68வது பாடலை பாடுவோம். வருவாய் தருணம் இதை அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரை. 68வது பாடல். வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரே சுவனை. வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரே சுவனை. வல்லாலே எல்லாம் வீணாராய் வருத்தத்தோடே கழிப்பது ஏன். வல்லாலே எல்லாம் வீணாராய் வருத்தத்தோடே கழிப்பது ஏன். வல்லவர் பாதம் சரணடைந்தால் வலித்து உன்னை சேர்த்துக் கொள்வார். வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரே சுவனை. வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரே சுவனை. கட்டின வீடும் நீலம் பொருளும் கண்ணீரும் போற்றார் உறவினரும். கட்டின வீடும் நீலம் பொருளும் கண்ணீரும் போற்றார் உறவினரும். குடிவிட்டு உன்னாவி போனால் கூட உன்னோடு வருவதில்லை. வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரே சுவனை. வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரே சுவனை. அழகும் மாயை விளக்கினாரே அதை நம்பாதே மயக்கிடுவே. அழகும் மாயை விளக்கினாரே அதை நம்பாதே மயக்கிடுவே. மரணமோ நாள் சந்திக்குமே மறவாதே உன் ஆண்டவரை. வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரே சுவனை. வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரே சுவனை. வானத்தின் கீழே பூமியிலே வானவரே சுநாமமல்லால். வானத்தின் கீழே பூமியிலே வானவரே சுநாமமல்லால். ரட்சிப்படைய வழியில்லையே இரட்சகரே சுவரிலவரே. வருவாய் தருணம் இதுவே
58வது பாடலை பாடுவோம். தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதை இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவனுக்கு உண்டாகும். 58வது பாடல். தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே தாழ்மையுள்ளவரிடம் தங்கிருதே கிருபை தாழ்மையுள்ளவரிடம் தங்கிருதே கிருபை வாழ்நாளெல்லாம் அதில் போதுவே சுகமுடன் தம் பலமுடன் வாழ்நாளெல்லாம் அதில் போதுவே சுகமுடன் தம் பலமுடன் சேவை செய்ய கிருபை தாருமே சேவை செய்ய கிருபை தாருமே தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே நிற்பதுவோ கிருபை நிற்பதுவோ கிருபை ஈசனின் பாவம் நீங்கினதே நித்திய ஜீவன் பெற்றுக் கொண்டேன் ஈசனின் பாவம் நீங்கினதே நித்திய ஜீவன் பெற்றுக் கொண்டேன் காத்துக் கொள்ள கிருபை தாருமே காத்துக் கொள்ள கிருபை தாருமே தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே பரிசுத்த ஸ்தலம் கண்டடைவே கிருபை
அன்பு விலையேற பெற்றது கர்த்தாவே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கிருபை இரக்கத்திற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நீர் என்றும் ஜீவிக்கிறீர், என் மத்தியிலே வாசம் செய்கிறீர் ஆண்டவரே. அதற்காக ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. எங்களை கர்த்தாவே நடத்தி செல்ல வல்லவராய் இருக்கிறீர் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஹalleluya. Praise Jesus, praise the Lord, praise the Lord. எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே. எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே. என்னையும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. என்னையும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே. எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வழியிலே இயேசு போதுமே. எந்த வழியிலே என் நிலையிலுமே எந்த வழியிலே இயேசு போதுமே. உள்ள இடங்கள் வைத்திடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார். உள்ள இடங்கள் வைத்திடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார். ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார். ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார். இயேசு போதுமே, இயேசு போதுமே. எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வழியிலே இயேசு போதுமே. எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வழியிலே இயேசு போதுமே. பிசாசின் சோதனை பெருகிட்டாரோ, சோதனை போடாமல் முன் செல்லவே. பிசாசின் சோதனை பெருகிட்டாரோ, சோதனை போடாமல் முன் செல்லவே. உலகமும் மாமிசமும் மயங்கிட்டாரோ, மயங்கிடாமல் முன்னேறவே. உலகமும் மாமிசமும் மயங்கிட்டாரோ, மயங்கிடாமல் முன்னேறவே. இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே. எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வழியிலே இயேசு போதுமே. எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வழியிலே இயேசு போதுமே. எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே. எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே. என்னையும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. என்னையும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே. எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வழியிலே இயேசு போதுமே. எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வழியிலே இயேசு போதுமே. ஹalleluya. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். நமக்கு இயேசு போதுமானவராய் இருக்கிறார். எந்த நாளிலும் இக்கட்டான நேரத்திலும் வியாதியின் பாதையிலும் துக்கத்தின் பாதையிலே கர்த்தர் எல்லா சூழ்நிலையும் கர்த்தர் நமக்கு போதுமானவராய் இருக்கிறார். தேவ பிள்ளைகளே சொல்லுங்க, கர்த்தாவே நீர் எனக்கு போதும், என் வாழ்க்கையில நீர் மாத்திரம் போதும் ஆண்டவரே. என் வாழ்க்கையில நீர் வேண்டும் கர்த்தாவே, வேற ஒன்றும் வேண்டாம் ராஜா. ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் போதும் ஆண்டவரே, நீர் மட்டும் போதும் என்று சொல்லி கேளுங்க.
ஹalleluya ஸ்தோத்திரம் 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 தேவாவியானவர் உங்களுக்கு போதுமானவராய் இருக்கிறார் உங்கள் தேவைகளை சந்திக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார் வியாதி நேரத்திலே போதுமானவராய் இருக்கிறார் தேவை நேரத்திலே கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார் தேவ பிள்ளைகளே அவரை நோக்கி கர்த்தரை ஸ்தோத்திரிங்க ஹalleluya ஏசப்பா ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே கர்த்தாவே உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே எங்களை கர்த்தாவே கைவிடாதிரும் எங்களை கர்த்தாவே கரம் பிடித்து நடத்தும் என்று கேட்போம் ஹalleluya இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மறந்தவராய் இருக்கிறார் தேவ பிள்ளைகளே அவரை ஸ்தோத்திரிங்க ஹalleluya ஏசப்பா ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம் 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 ஆண்டவரே ஹalleluya ஹalleluya ஏசப்பா ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம் 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 ஆனந்த தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் மகிமை நிறைந்தவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் வாக்கு மாறுதவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் திரியேக தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே ஹalleluya praise the lord praise the lord praise the lord ஏசப்பா எங்கள் மத்தியிலே கடந்து வருவீராக எங்கள் மத்தியிலே கடந்து வாரோ நீர் வந்திருக்கிறீர் எங்கள் மத்தியிலே இருக்கிறீர் அதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கர்த்தாவே எங்களை தொட்டு நீர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே ஆணி பாய்லான கர ஒவ்வொரு மேலும் தொடுபடியாய் செபிக்கிறோம் இயேசு கிறிஸ்து நிரப்புவீராக உம்முடைய நிரப்பும்படியாய் செபிக்கிறோம் ஹalleluya கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே இயேசுவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya 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 கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் 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 இயேசுவே உம்மை துதிக்கிறோம் 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 ஹalleluya 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 ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே துதிக்கிறோம் 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 ஹalleluya இயேசுப்பா ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே El Shaddai El Shaddai சர்வவல்ல தேவனே El Shaddai El Shaddai சர்வவல்ல தேவனே உயர்த்துகிறோம் போற்றுகிறோம் வணங்குகிறோம்
நல்லவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே இயேசுவா உங்களுக்கு ஸ்தோத்திரம் 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 ஆவியானவரே ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஹalleluya 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 இயேசுவே ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஹalleluya 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 ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரம் 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 உம்முடைய நாமம் உயர்த்தப்பட வேண்டும் கர்த்தாவே நாளில முழுவதுமாய் உம்முடைய நாமம் உயர்த்தப்பட வேண்டும் எங்கள் மூலமாய் நாமம் உயர்த்தப்பட வேண்டும் ராஜா ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே ஹalleluya 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 பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே பரிசுத்த ரத்தம் எனக்காகல்லோ பாக்கியவே பரிசுத்த ரத்தம் எனக்காகல்லோ பாக்கியவே பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேன் ஐயா எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேன் ஐயா கர்த்தாவே சிந்தி சாட்சியாய் வாழ்வேன் நிச்சயம் நிச்சயமே கர்த்தாவே சிந்தி சாட்சியாய் வாழ்வேன் நிச்சயம் நிச்சயமே ரட்சகரே இயேசுநாதா ஆராதனை ஆராதனை ரட்சகரே இயேசுநாதா ஆராதனை ஆராதனை நேசரே உம் திருப்பாதம் அமர்ந்தே நிம்மதி நிம்மதியே நேசரே உம் திருப்பாதம் அமர்ந்தே நிம்மதி நிம்மதியே ஆனந்தமுடனே பாடி துதிப்பேன் ஆனந்தம் ஆனந்தமே ஆனந்தமுடனே பாடி துதிப்பேன் ஆனந்தம் ஆனந்தமே அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை எத்தனை கரங்களை தட்டி கட்டி நான் மாறி மாறி வராங்க. சங்கீதம் 40ஆம் சங்கீதம். கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். பயங்கரமான பொழியிலும் உடையான சேற்றிலிருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலைகளில் என் அடிப்பில் விழுந்தது. நமது தேவனை துதித்து
அறிவிக்கும் புதுப்பாட்டை அவர் என் வாயிலே கொடுத்தார். அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். என் தேவனாகிய கர்த்தாவே, நீ எங்கள் நிமித்தம் செய்த உம்முடைய அதிசயங்களும் உம்முடைய யோசனைகளும் அநேகமாய் இருக்கிறது. ஒருவரும் அவைகளை உமக்கு விவரித்து சொல்ல முடியாது. நான் அவைகளை சொல்லி அறிவிக்க வேண்டுமானால் அவைகள் எண்ணிக்கைக்கு மேலானவைகள். அப்பொழுது நான், இதோ வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது. மகா சபையிலே நீதியை பிரசங்கித்தேன், என் உதடுகள் மூடேன். கர்த்தாவே, நீர் அதை அறிவீர். கர்த்தாவே, நீர் உம்முடைய இரக்கங்களை எனக்கு கிடையாமல் போக பண்ணாதையும், உமது கிருபையையும் உமது உண்மையையும் எப்பொழுதும் என்னை காக்க கடவுள். கர்த்தாவே, என்னை விடுவித்திரளும். கர்த்தாவே, எனக்கு சகாயம் பண்ண செய்வீரும். என் பேரில் ஆ ஆ ஆ ஆ என்று சொல்லுகிறார்கள். தங்கள் வெட்கத்தின் பலனை அடைந்து கைவிடப்படுவார்களாக. நான் சிறுமையும் எளிமையும் ஆனேன். கர்த்தரோ என் மேல் நிறைவாயிருக்கிறார். தேவரீர் என் உண்மையும் என்னை விடுகிறவருமாய் தேவனே தாழ்த்தியார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசித்த சங்கீதத்தின் படி பார்க்கிறோம். முதல் வசனத்தை நாம் மறுபடியும் வாசிக்கலாம். கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். நாலாவது வசனத்தில் பார்த்தோம்னா, அகங்காரிகளை போய் சார்ந்திருக்கிறவர்களை நோக்காமல் கர்த்தரையே நான் நம்பி வைக்கிற மனுஷன், கர்த்தரையே தன் நம்பிக்கையாக வைக்கிற மனுஷன் பார்க்கணும். இந்த வசனத்தின் படி பார்த்தோம்னா, நம்ம ஃபர்ஸ்ட் வசனத்தில் கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். நம்ம நிறைய விஷயம் நம்ம வாழ்க்கையில நினைக்க நடக்கிறது. நம்ம கூப்பிடுதலை ஆண்டவர் எப்போ கேட்பார் அப்படின்ற ஒரு கேள்வி நிறைய இடத்துல நம்ம கிறிஸ்தவர்களாக நம்ம எல்லாருமே ஜெபம் பண்ணுவோம். எனக்கு காலையில ஒரு ஜெபம் பண்ணுவோம். நம்ம எல்லா ஜெபத்திலையுமே ஸ்தோத்திரம் அப்படின்னு ஒரு பாதி ஜெபம் இருக்கும். மற்ற ஒரு பாதி விண்ணப்பங்களா இருக்கும். எனக்கு இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வேணும், நான் இந்த மாதிரி ஒரு இதை எதிர்பார்த்துருக்கேன், அதனால அது எப்போ நடக்கும், ஆண்டவரே அதுக்காக உதவி செய்யணும், ஒரு கிருபை தான் நம்ம ஜெபம் பண்ணுவோம். நம்ம ஜெபம் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் அதுக்கு அடுத்ததாக நம்ம காத்திருக்கணும். ஆண்டவருடைய வேலைக்கு ஏற்ற வேலைக்கு தான் ஆண்டவர் சிஸ்டம் படி தான் உலகத்துல எல்லாமே நடக்குது. அவர் உலகத்தை படைத்ததிலிருந்து இது வரைக்கும் நம்ம தலையில ஒரு முடிவு கீழே விழுறது கூட பைபிள் என்ன எழுதிருக்குன்னா, அவர் சித்தம் இல்லாமல் விழாது அப்படின்னு. அப்படி எல்லா விஷயங்களுமே ஆண்டவர் சித்தம் இல்லாமல் நடக்காது. நம்மளுடைய விண்ணப்பங்களையும் நம்மளுடைய ஜெபங்களையும் நம்ம பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆண்டவர் மேல விசுவாசமா இருக்கோம். இந்த விசுவாசம்ன்ற வார்த்தை ரொம்ப ஒரு முக்கியமான வார்த்தை எல்லாரும் வாழ்க்கையில. ஏன்னா நம்ம விசுவாசத்தை ஒரு சில நாட்களுக்கு கழிந்து அந்த விஷயங்கள் நடக்கல அப்படின்னு உடனே அந்த விசுவாசத்தை நம்ம இழந்துடுறோம். அந்த இடத்துலதான் ஆண்டவர் நம்ம ஒரு சோதனையான காலமாக கூட நம்மள அந்த இடத்துல நம்ம ஆண்டவர் நம்மளை பார்த்துருக்கலாம். இப்போ யோபு பத்தி நமக்கு தெரியும். யோபு கூட எடுத்துக்கலாம். அவனுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுத்தாரு, திருப்பி எடுத்துட்டார். திருப்பி அவன் அந்த இடத்துல எப்படி ஆண்டவர்கிட்ட எப்படி அவன் விசுவாசமா இருக்கான், அவன் இதெல்லாம் எனக்கு கொடுத்ததுலாம் ஆண்டவர் தான் அப்படின்னு நம்புறான். அதை கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார் அப்படின்ற மாதிரி இடத்துலயும் அவன் விசுவாசம் எப்படி இருந்துச்சு அந்த இடத்துல அப்படின்னு பார்த்தோம்னா, அதுதான் அந்த மாதிரி ஒரு விசுவாசத்தை தான் ஆண்டவர் ஒவ்வொருத்தரையும் எதிர்பார்க்கிறார். அதனால நம்ம வாழ்க்கையில யோபுக்கு கொடுத்த மாதிரி ஒரு ஒரு பரீட்சையை கொடுத்துருக்காரா அப்படின்னு பார்த்தா இல்லை. நம்ம நிறைய பேர் வாழ்க்கையில எனக்கு யோபுக்கு வந்த மாதிரி எனக்கு ஒரு இது வந்திருக்கு, எல்லாமே போச்சு, ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு சோதனையை ஆண்டவர் நமக்கு கொடுக்கல. ஆனா நம்மளுக்கு கொடுக்குற ஒரு சோதனை என்ன அப்படின்னு இப்போ முக்கியமா இந்த எல்லா இடத்துலயும் பாக்குற என்னதுன்னா டைம். பொறுமையா எந்த ஜபம் நம்ம என்ன பண்ணாலுமே விசுவாசமா அது காத்திருக்கோமா, இல்லாட்டி அதுக்கு முன்னாடியே நம்ம ஒரு கன்க்ளூஷன் வந்துடுறோம். இதுக்கு மேல நம்ம நம்பி பிரயோஜனம் கிடையாது, இதுக்கு மேல நான் என்ன பண்ணுவேன் வாழ்க்கையில அப்படியே நம்ம என்ன பண்றோம், அந்த நம்பிக்கையை அந்த விசுவாசத்தை ஆண்டவர் மேல இழந்துடுறோம்.
அது அந்த இழக்காம அந்த விசுவாசம் தொடர்ந்து வைக்கணும். நம்ம கர்த்தர் தான் நம்மளை வந்து இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தார். நம்ம ஒரு விஷயமும் வந்து கர்த்தர் கொடுக்குற விஷயம். அதனாலதான் நம்மளால வந்துட்டு இத்தனை நாளும் வந்துட்டு நம்மளால சுவாசிச்சு ஜீவனுள்ளவர்களா இருக்கிறோம். அவர்கள் கிறிஸ்தவர்களா இருக்கிறதே ஒரு பெரிய விஷயம். அந்த முதல் படியே நம்ம தாண்டி நம்ம வந்துருக்கோம். நம்ம அடுத்தது வந்து ஆண்டவர் மேல விசுவாசமா இருந்து காத்திருக்கணும். நம்ம காத்திருந்தா அதன் மூலமா வருகிற பலன் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். நம்ம காத்திருக்காம ஆண்டவருடைய சித்தத்தின்படி இல்லாம செய்கிற எந்த வேலைகளும் அதில் ஒரு ஆசீர்வாதம் இல்லாம போயிடும். நம்ம ஆண்டவர் சில விஷயத்துல நம்மள வந்துட்டு எப்பயுமே ஆண்டவர் வந்து கண்ட்ரோலா வச்சிருப்பாரு, எப்பயுமே நம்மள பூட்டியே வச்சிருப்பாரு அப்படின்னு கிடையாது. சில விஷயங்கள்ல வந்து நம்மளை விட்டுருவார். நம்ம இந்த யோனா கதை மாதிரி தான். நம்ம வந்து நம்ம சொன்ன இடத்துக்கு போகாம வேற இடத்துக்கு போகணும்னா அந்த போகும்போது ஆண்டவர் விட்டுருவாரு. நான் போகும்போதே வந்து ஸ்டாப் பண்ணி இல்லை போகக்கூடாது அப்படின்ற மாதிரி தடை இருக்காது. சில இடத்துல வந்து நம்மளுக்கு வழி திறக்கிற மாதிரி இருக்கும். ஆனா அந்த இடம் வந்து நம்ம ஆண்டவர் சித்தமான வழியான்னு நம்ம முதல்ல தீர்த்துக்கிறோம். நம்ம உள் மனசு சொல்லும், நம்ம சித்தமா இருக்கா இல்லையான்னு எப்படி எனக்கு தெரியும் அப்படின்னு நினைக்க உங்க உள் மனசு வழி கரெக்டான வழியா தப்பான வழியா. நம்ம தப்பான வழியில போறோம் அப்படின்னு தெரிஞ்சா கூட அந்த இடத்துல வந்து நான் ஜெபம் பண்ணி கரெக்டான வழியை தேர்ந்தெடுத்து பொறுமையா இருந்து போகணும். இல்லாட்டி திருப்பி அந்த மாதிரி தான் நம்ம இந்த யோனா கதை மாதிரி தான் இருக்கும். அப்புறமேட்டு நம்ம கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்துல அடிபட்டு திரும்பி வர மாதிரி இருக்கும். அதனால எந்த விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில எப்பயுமே ஒரு ஜெபம் பண்ணி ஒரு விண்ணப்பம் வைத்து நம்ம ஆண்டவர் முன்னாடி வைத்திருந்தாலும் அந்த இடத்துல வந்து ஒரு விசுவாசத்தோட ஒரு காத்திருதல் இருக்க வேண்டும். அந்த விசுவாசத்தோட அந்த காத்திருப்பு ஏற்ற வேலை நடக்கும் அப்படின்னு நம்ம நம்பி நம்ம எப்பயும் போல ஆண்டவருக்கு சாட்சியா வாழ்ந்துட்டு நம்ம வாழ்க்கையில் இருந்தோம்னா ஆண்டவர் அந்த தரக்கூடிய ஆசீர்வாதம் மென்மேலும் பெரிதா இருக்கும். இந்த மாதிரி நம்ம ஜபத்துல எப்பயுமே வந்து ஜபம் விண்ணப்பம் பண்ணும்போது நம்ம ஸ்தோத்திரம் நிறைய பண்றோம். நம்ம பண்ணிட்டு விண்ணப்பம் பண்ணும்போது விசுவாசத்தோட விண்ணப்பம் பண்ணணும். அந்த விண்ணப்பத்தின்படி ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் மென்மேலும் பெரிதா இருக்கும். ஒரு சாட்சிகள் அது மாத்திரம் இந்த வாரத்தில் கூட பத்திரிகை செய்தி. அப்போ எனக்கு வந்து உட்காந்து எழுதுறதுக்கு நேரமே இல்லை. ஆனாலும் எல்லாரும் எழுதி முடிச்சிட்டாங்க. என்ன செய்யணும்னு தெரியல. ஆண்டோட சமுத்திரம் மட்டும் இப்பவும் அந்த எப்படியாவது ஆண்டோட எழுதி முடிக்கிறேன் உதவி செய்யணும்னு சொல்லி. அப்போது ஆண்டோர் எனக்கு ஒரு வசனத்தை கொடுத்தாரு. இந்த வருஷத்தில் ஒரே ஒரு வசனத்தை வச்சு இந்த 12 மாதமும் செய்தி எழுத ஆண்டோருக்கு செய்யாது. அதனால் இந்த மாதத்துக்கு கிறிஸ்மஸ் மாதம் வருது, இயேசு கிறிஸ்துடைய பிறப்பை குறித்து எழுதுமே அப்படின்னு சொல்லி அதுக்காக ஆண்டோடைய சமூகத்தில் ஜெபிக்கும்போது ஆண்டவர் அதுக்கு ஒத்ததான ஒரு வசனத்தை எனக்கு கொடுத்தார். ஆனாலும் அந்த வசனத்தை தியானிக்கவோ உட்காந்து அதை எழுதவோ எனக்கு நேரமும் இல்லை. ஒரு நாள் உட்காந்து எழுதுனேன், எனக்கு எழுதவே முடியல. வந்து கொஞ்சம் நேரம் எழுதுனேன், என்னெல்லாமோ ஒரே இதாக இருந்துச்சு. அது வேற மாதிரி போயிட்டு இருந்துச்சு. அப்படியே அதை வச்சுட்டு எழுந்துட்டேன். அப்படியே எனக்கு ஒரே போராட்டமாக இருந்துச்சு என்னால் அந்த செய்தி எழுதுறதுக்கு. அதுக்கப்புறம் ஆண்டோட சமூகத்தில் கொஞ்சம் நேரம் ஜோம் பண்ணிட்டு இந்த நாளில் இந்த வாரத்தில் கூட அவர்களை எழுதி முடிக்கிறதுக்கு ஆண்டவர் திரும்ப செய்தார். அதுக்காக எனக்கு சொல்லியிருக்கிறேன். எப்படியாவது எத்தனையோ பிரச்சனைகள் போராட்டங்கள் இருந்தாலும் கூட அவருடைய கிருபையினால இந்த ஊழியத்தையும் செய்வதற்கு ஆண்டவர் திரும்ப செய்தார். அதுக்காக எனக்கு சொல்லியிருக்கிறேன். அது மாத்திரம் இல்லை, போன மாதத்து பத்திரிகையில் வந்து நிறைய பிரச்சனை. ஒரு சகோதரி மதுரையிலேருந்து ஃபோன் பண்ணாங்க. நாங்கள் வந்து பத்திரிக்கை எப்படியோ ஃபஸ்ட் வீக்கில் அனுப்பியாச்சு. அதனால் அவங்க 23ஆம் தான் எங்களுக்கு கிடச்சிது. நான் கொஸ்டின் ஆன்சர் அனுப்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோன் பண்ணி கேட்டாங்க. அப்போது எனக்கு கூட கஷ்டமாக இருந்தது. இவ்வளோ நாட்கள் அந்த பத்திரிக்கைக்கு கிடைக்கலைன்னு சொல்லி அனுப்புவேன்னு சொன்னேன்.
அது மாத்திரம் இல்லை, இன்னொரு சகோதரர் ஃபோன் பண்ணி உங்கள் பத்திரிக்கையில் வந்து 2-3 பேஜ் உள்ள பிளாங்காக இருக்குது, ஒன்றுமே இல்லை, எழுத்தே இல்லை. ஃபஸ்ட் பேஜ் இருக்குது, அதுக்கு பிறகு இல்லை. இங்கிலீஷ் மேட்ரு இருக்குது, அதுக்கு பிறகு இல்லை. கடைசி பேஜ் இருக்குது, இப்படி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இப்படி அநேக விதமான பிரச்சனைகள். ஆனாலும் ஆண்டவருடைய கிருபையினால் இந்த ஊழியத்தை செய்ய இன்னும் கிருபை செஞ்சு நடத்தி வைக்கிறாருக்காக போகிறோம். அவர்களும் கூட அந்த பத்திரிகையை நாங்கள் வந்து ஃபுல்லாக வாசிக்கிறோம். இப்படி வந்துருக்கு பத்திரிகை அப்படின்னு சொன்னாங்க. அப்போ எங்கள் வீட்டில் வர எல்லா பத்திரிகையும் என் மனைவி ஒழுங்காக ஒரு செய்தி விடாமல் வாசிப்போம். ஆனால் எங்களுக்கு இப்படி பத்திரிகையில் வந்துருக்குன்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. உடனே சரி, நான் உங்களுக்கு வேறு பத்திரிக்கை அனுப்பினேன்னு சொல்லி அவர்களுக்கு இந்த வாரத்தில் வேறு ஒரு பத்திரிக்கை அனுப்பி வைக்க பத்திரிக்கை சீராக சொல்கிறோம். இப்படியாக இந்த வாரத்தையும் கூட ஆண்டவருக்காக செய்ய வேண்டிய எல்லா கடமைகளையும் செய்வதற்கு ஆண்டவர் எனக்கு திரும்ப கொடுத்து என்னை நடத்தி வந்தார். அதுக்காக கத்திர நன்றியோடு சொல்லிருக்கிறேன். இன்னும் நானே ஆத்மாவை பிரயோஜனமாக இருக்க நீங்கள் அவரை எனக்கு எடுத்துக்கொள்ளி பெற்றுக்கொள்ள அறிவிப்புகள். இன்னைக்கு சபை சாயங்காலம் ஜபம் இருக்கு. எல்லாரும் அவங்க வீட்டில் இருந்து ஜபம் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை உபவாச ஜபம் இருக்கும். அங்கே மாம்பழம் வீட்டில் வச்சு நடைபெறும். அவங்க வந்து கலந்து கொள்றவங்க கலந்து கொண்ட ஜபத்தில். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையும் ஃபேஸ்புக் மூலமாக பாடலை பாடும்போது காணிக்கைகளும் கவலையும் இருக்கு. இயேசுவின் நாமத்தினால் ஒரு அற்புதம் உனக்கு நடக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு புது வழி உனக்கு திறக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு புது வழி உனக்கு திறக்கும். தூதர்கள் சேனை இறக்கும். ஒரு யுத்தம் உனக்கு நடக்கும். தூதர்கள் சேனை இறக்கும். ஒரு யுத்தம் உனக்கு நடக்கும். சிலுவை வெற்றியாகும். உன் சொந்தமாய் வந்து சேரும். சிலுவை வெற்றியாகும். உன் சொந்தமாய் வந்து சேரும். சூழ்நிலை உனக்காய் மாறும். நீ சந்தித்த துளிகள் மறையும். சூழ்நிலை உனக்காய் மாறும். நீ சந்தித்த துளிகள் மறையும். கர்த்தரு கோட்டை வீழும். நீ கவித்தது வந்து சேரும். கர்த்தரு கோட்டை வீழும். நீ கவித்தது வந்து சேரும். மூடிய கதவு திறக்கும். முன்னைக்கும் தடைகள் விலகும். மூடிய கதவு திறக்கும். முன்னைக்கும் தடைகள் விலகும். இருளின் நாட்கள் நீங்கும். மாவெளிச்சம் உன்னை உதிக்கும். இருளின் நாட்கள் நீங்கும். மாவெளிச்சம் உன்னை உதிக்கும்.
ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம் துதிக்கிறோம்ப்பா. நல்லவழைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே இந்த நாளின் ஆராதனை கர்த்தாவே வந்து நீங்கள் ஆசீர்வதித்ததற்காக ஸ்தோத்திரம். படைக்கப்பட்ட காணிக்கைகளை நீங்கள் எடுத்து ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். சங்கீதத்திலே சொன்னது போல் விசுவாசத்தோடு காத்திருந்து பொறுமையாக காத்திருந்து எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள தேவரீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தந்து எங்களை வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். எடுத்து தந்த சாட்சிகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஒருவர் பலப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மற்றும் செய்த நன்மைக்காக ஸ்தோத்திரம். இந்த வேலையுமாக ஆண்டவரே நீர் எங்களோடு பேசும்படியாக இடைபடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவருக்கு தேவையான ஆண்டவரே வார்த்தைகளை கொடுத்து எங்களை பலப்படுத்துவீராக. உங்களுடைய நாமத்தை மகிமை கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவால் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. Hallelujah. 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 ஆராதனை கொண்டிருக்கிறான் ஒவ்வொருவருக்கும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஸ்தோத்திரங்களை வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன். இந்த கர்த்தர் நல்லவர் வல்லவர், அவர் நன்மை செய்கிற தேவனாயிருக்கிறார். கூப்பிடுதான காக்கை குஞ்சிக்கும் தேவன் ஆகாரம் கொடுக்கிறார். இந்த உலகத்தில் நாம் திக்கற்றலாய் உள்ளேன். உலகத்தின் முடிவு வரைந்த சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நம்முடைய இந்த பிரயாணத்திலே இந்த வாழ்க்கையிலே நாம் பலவிதமான போராட்டங்கள் பாடுகள் பிரச்சனைகள் மத்தியிலே கடந்து சென்றாலும் கர்த்தருடைய கரம் நம்மளோடு கூட இருந்து நம்மை வழி நடத்தி செல்ல அவர் வல்லவராயிருக்கிறார். கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். தேவ பிள்ளைகளே, கடந்த வாரத்திலே கர்த்தர் நம்ம எவ்வாறாய் காத்தார் என்று சொல்லி கர்த்தரை நாம் எண்ணி பார்ப்போம். எத்தனையோ மக்கள் மறித்து மண்ணோடு மண்ணாய் போயிருந்தாலும் கூட கர்த்தர் இன்றைக்கு நாளிலே அவரை துதிக்கும்படியாய், அவரை ஸ்தோத்திரிக்கும்படியாய், அவரை மகிமைப்படுத்தும்படியாய் நமக்கு ஜீவனை கொடுத்து இந்த ஆராதனையில பங்கு பெற்று அவரை மகிமைப்படுத்த கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டுகிறார். அதற்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். இந்த வேளையுமாய் 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 11-12 வசனங்களை வாசிப்போம். 2 சாமுவேல் 6:11-12. கர்த்தருடைய பெட்டி கீத்தியனாகிய ஓபேத்-ஏதோமின் வீட்டிலே கர்த்தருடைய பெட்டி கீத்தியனாகிய ஓபேத்-ஏதோமின் வீட்டிலே 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத்-ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். தேவனுடைய பெட்டியின் நிமித்தம் கர்த்தர் ஓபேத்-ஏதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார். எல்லாரும் கண்களை மூடி இந்த வேலையை செபிப்போம். ஆண்டவரே, இந்த வேலைக்காக ஸ்தோத்திரிக்கிறேன் கர்த்தாவே. என் கொடுத்த இந்த வசனத்துக்காக ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. கேட்கிறதுக்கு பிரயோஜனம் உண்டாவதாக ஆண்டவரே, அந்த ஆத்மாவில் பலனடைய கர்த்தனை திரும்ப செய்வேன் என்று சொல்லி கர்த்தர் நாம நல்வார்த்தைகளை கொடுத்து என்னை வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி தேவ பிள்ளைகளே, இங்கு ஒரு பர்சனாலிட்டியை நாம் பார்க்கிறோம். அது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஓபேத்-ஏதோம். இந்த ஓபேத்-ஏதோமை கர்த்தர் ஆசீர்வதித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவனை ஆசீர்வதிப்பது அல்லாமல் அவன் வீட்டாரை ஆசீர்வதித்தார். அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார் என்று சொல்லி இந்த வசனத்திலே பார்க்கிறோம். ஓபேத்-ஏதோமை ஆசீர்வதித்தார், அவன் வீட்டாரை ஆசீர்வதித்தார், அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஏன் ஆசீர்வதித்தார் என்று சொல்லி அதே வசனத்திலே பார்க்கிறோம். கர்த்தருடைய பெட்டி அவனுடைய வீட்டிலே 3 மாதங்கள் இருந்ததினாலே கர்த்தர் ஓபேத்-ஏதோமை ஆசீர்வதித்தார். தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய பெட்டி என்று சொல்லலாம், இல்லைன்னா அது கீழே பார்த்தா தேவனுடைய பெட்டி என்று சொல்லலாம், இல்லை என்றால் உடன்படிக்கை பெட்டி என்று கூட சொல்லலாம். தேவ பிள்ளைகளை, இந்த உடன்படிக்கை பெட்டி கர்த்தருடைய பெட்டி, இல்லை என்றால் தேவனுடைய பெட்டி ஓபேத்-ஏதோமின் வீட்டிலே இருந்ததான நாட்களிலே அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த உடன்படிக்கை பெட்டினா என்ன? அந்த காலத்துல உடன்படிக்கை பெட்டி எப்படி இருக்கும் நம்ம பார்த்தா 4 கோள்கள் தாங்குவதற்கு இருக்கும். அது ஒரு பாக்ஸ், அதுக்கு மேல சிறகுகள் இருக்கிறதா பொன் தகட்டால செய்யப்பட்டதா. இன்னைக்கு நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும்
நம்ம வீட்டுல நம்மளுடைய இதயத்துல அந்த உடன்படிக்கை பெட்டி இருக்கும் என்று சொன்னா நம்மளுடைய வாழ்க்கையும் கூட அந்த ஓபேத் ஏதோமின் வாழ்க்கையை ஆசீர்வதித்தது போல கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். இந்த உடன்படிக்கை பெட்டி நம்ம இந்த நாளில உடன்படிக்கை பெட்டி செஞ்சு வீட்டுல வச்சுக்கொள்ள முடியுமா? இன்னும் கிடையாது. இந்த நாளிலே இந்த உடன்படிக்கை பெட்டி எதை குறிக்கிறதா இருக்குதுன்னு சொன்னா அது தேவனுடைய பிரசன்னத்தை குறிக்கிறதா இருக்குது, இல்ல தேவனை குறிக்கிறது, இல்லையென்றால் அவருடைய சமூகத்தை குறிக்கிறதாய் காணப்படுகிறது. தேவ பிள்ளைகளே, தேவ பிரசன்னம் நம் மத்தியிலே நம்முடைய உள்ளத்திலே இருக்குமானால் தேவன் ஓபேத் ஏதோமை ஆசீர்வதித்ததை போல நம்மையும் ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். இந்த ஓபேத் ஏதோம் எப்படிப்பட்டவன் என்று சொல்லி பார்த்தா ஒரு சாதாரண மனுஷன். அவன் ஒரு எளிமையான ஒரு வாழ்க்கை வாழ்கிறான். அவனை பற்றி யாருக்கும் அந்த உலகத்தில் இருக்கிற அந்த மக்கள் மத்தியில் யாருக்கும் அவனை பற்றி ஒன்றுமே தெரியாது. அவன் ஒரு சாதாரண மனிதனாய் காணப்பட்டான். ஆனால் அந்த ஓபேத் ஏதோமின் வீட்டிலே அந்த உடன்படிக்கை பற்றி வைக்கப்பட்டதான வேளையிலே அவன் மிகவும் பலத்தவனாய் காணப்பட்டான், ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் காணப்பட்டான். ஒரே நாளிலே அவன் மிகப்பெரிய ஒரு செலிபிரிட்டியாய் 3 மாதங்களிலே மிகப்பெரிய ஒரு செலிபிரிட்டியாய் காணப்பட்டான். எல்லாரும் பார்க்கிறாங்க, ஓபேத் ஏதோம் இவ்வளவாய் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறானே, அவனோட வாழ்க்கை இப்படி செழிப்பா இருக்குதே, எல்லாவற்றிலும் அவன் என்ன செய்யறான், அவன் செழித்து வளர்ந்து கொண்டே இருக்கிறானே, எப்படி என்று சொல்லி அவங்க எல்லா மக்களும் பார்க்கிறாங்க. தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கை நம்முடைய சாதாரணமான பிள்ளைகளா இருக்கலாம், சாதாரண வாழ்க்கையில இருக்கலாம். நமக்கு எப்படி ஒரு முன்னேற்றம், ஒரு ஆசீர்வாதம், ஒரு செழிப்பு வரும் என்று சொல்லி நம்ம எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். தேவன் நம்மத்திலே, தேவ ஆவியானவர், தேவ பிரசன்னம் நம்மிலே காணப்படும் என்றால் நாம் சாதாரண மனுஷனா இருந்தாலும் கூட கர்த்தர் நம்மை மிகப்பெரிய ஜாதியாக்க வல்லவராக இருக்கிறார். நாம் வேலை செய்யற இடத்திலே நாம் ஒருவேளை சாதாரணமா இருக்கலாம், கர்த்தர் நம்ம அந்த இடத்துல உயர்த்த வல்லவராக இருக்கிறார் என்பதை நாம் ஒரு காலம் மறந்துவிட வேண்டாம். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, ஓபேத் ஏதோமை ஆசீர்வதித்த கர்த்தர் நம்மையும் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். இந்த உடன்படிக்கை பெட்டியை நாம் பார்க்கிறோம். இந்த உடன்படிக்கை பெட்டி ஓபேத் ஏதோம் வீட்டுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறதான வேளையிலே 2 சாமுவேல் 4ஆம் அதிகாரத்தை முழுவதுமாய் நாம் வாசிக்கிறதான வேளையிலே அந்த உடன்படிக்கை பெட்டி எப்படி ஓபேத் ஏதோம் வீட்டுக்கு வருகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அங்கே பெலிஸ்தியருக்கும் இஸ்ரவேலருக்கும் மிகப்பெரிய யுத்தம் உண்டாகி கொண்டிருக்கிறது. யுத்தம் உண்டான வேளையிலே இங்கே ஏலியின் குமாரர்கள் ஓப்னி, பினேகாஸ் அவர்கள் எல்லாம் யுத்தத்துக்கு போறாங்க. யுத்தத்திற்கு போனாலும் கூட அங்கு அவர்கள் மாண்டு போறாங்க. இந்த செய்தி ஏலிக்கு வருகிறதான வேளையிலே ஏலியும் என்ன செய்கிறான், மரித்து போகிறான். இந்த உடன்படிக்கை பெட்டி அந்த யுத்தத்தின் மத்தியிலே களவாடப்படுகிறது, அது எடுத்துக்கொள்ளப்படுகிறது. இஸ்ரவேல் தேசத்திலிருந்து பிலிஸ்தர்களின் கைகளிலே அந்த உடன்படிக்கை பெட்டி போகுது. அப்ப உடன்படிக்கை போகிறதான வேளையிலே தான் தாவீது என்ன செய்கிறான், எப்படியாவது இந்த உடன்படிக்கை பெட்டியை நம்முடைய தேசத்துக்கு நாம் கொண்டு வர வேண்டும், மறுபடியும் தேசத்துக்கு இந்த உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி அவன் எண்ணுகிறான். அவன் எண்ணுகிறதான வேளையிலே வாசிங்க 1 சாமுவேல் 4 1 சாமுவேல் 6:2-3. 2 சாமுவேல் 6:2-3. தேவனுடைய பெட்டியை ஒரு புது ரதத்தின் மேல் ஏற்றி அதை கிபியாவில் இருக்கிற அபினதாபின் வீட்டிலிருந்து கொண்டு வந்தார்கள். அபினதாபின் குமாரராகிய உசாவும் அகியோவும் அந்த புது ரதத்தை நடத்தினார்கள். இங்கு பார்க்கிறோம், தேவனுடைய பெட்டியை எப்படியாவது நாம் என்ன செய்ய வேண்டும், அந்நிய தேசத்திலிருந்து நாம் எடுத்துக்கொண்டு நம்முடைய தேசத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி தாவீது விரும்புகிறார். இந்த தேவனுடைய பெட்டி இஸ்ரவேலிலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டதான வேளையிலே தேவனுடைய மகிமை இஸ்ரவேல் தேசத்தை விட்டு விலகிற்று என்று சொல்லி பார்க்கிறோம். அதை வாசிங்க 1 சாமுவேல் 4:22 வசனம். 1 சாமுவேல் 4:22. தேவனுடைய பெட்டி பிடிபட்டு போனபடியால் மகிமை இஸ்ரவேலை விட்டு விலகி போயிற்று. மகிமை இஸ்ரவேலை விட்டு விலகி போயிற்று. தேவனுடைய பெட்டி அந்த இடத்திலிருந்து விலகி போனபடினால தேவனுடைய மகிமை தேசத்தை விட்டு விலகி போவதை பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளே, இந்த உடன்படிக்கை பெட்டி இருக்கிற வரைக்கும் தான் அங்க என்ன செய்யுது, ஆசீர்வாதம், மகிமை. அது ஒரு வேலை நம்ம விட்டு போகும்போது மகிமை கடந்து போகுது. தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிற வரைக்கும் தான் மகிமை நமக்குள்ளேயே காணப்படும். நம்ம இந்த உலகத்தை பார்த்து, இந்த உலக பிரச்சனைகளை பார்த்து நாம் தேவனை இழந்து தேவன் வேண்டாம் என்று சொல்லி உலகத்திலே சிற்றின்பத்திலே மயக்கத்திலே நாம் போவோம் என்று சொல்லி கேட்டால் நாமும் தேவனுடைய மகிமையை இழந்து போகிற ஒரு சூழ்நிலைக்கு உள்ளாக தள்ளப்படுகிறோம் என்பதை மறந்து விடுகிறோம்.
எபேசியர் 6:12 பார்க்கிறோம். உலகத்தோடு உங்கள் மாம்சத்தோடு உங்களுக்கு போராட்டம் இருக்குது. இந்த போராட்டத்தை நாம் ஜெயித்து அவருக்குள்ளே நாம் வாழ்வதான வேலை, கிறிஸ்துவை நமக்குள்ள வைத்திருக்கிறதான வேலையிலே நமக்கு தேவனுடைய மகிமை வெளிப்படும் என்பதிலே சந்தேகம் இல்லை. இங்க பார்க்கிறோம் 2 சாமுவேல் 6:2-3 பார்க்கிறோம். ஒரு புதிய ரதத்தின் மேலே அந்த உடன்படிக்கை பெட்டியை அவர்கள் வைத்து அதை என்ன செய்யறாங்க, இஸ்ரவேல் தேசத்துக்கு கொண்டு வரும்படியாக அவர் கொண்டு வராங்க. புதிய ரதத்தின் மேல அவர் ஏற்றி வரதே மிக மிக ஆண்டவருக்கு ஒரு பிரியமில்லாத ஒரு காரியமாய் காணப்படுகிறது. ஏனென்று சொல்லி கேட்டால் அந்த உடன்படிக்கை பெட்டியை அவர்கள் தோளின் மேலுதான் என்ன செய்ய வேண்டுமா, சுமந்து கொண்டு வர வேண்டும். அது யார் சுமந்து கொள்ள வேண்டும்? லேவியரான லேவி புத்திரன் மாத்திரமே இந்த உடன்படிக்கை பெட்டியை அவர்கள் சுமந்து கொண்டு வர முடியும். ஆனாலும் இங்கே பார்க்கிறோம் அவர்கள் புதிய ரதத்தின் மேலே ஏற்றி கொண்டு வருகிறாங்க. அது மாத்திரம் இல்லாதபடி வாசிங்க 2 சாமுவேல் 6:7 அவர்கள் நாகாலின் காலம் இருக்கிற இடத்துக்கு வந்தபோது மாடுகள் மிரண்டு பெட்டி அசைந்தபடியானால் ஊசா தேவனுடைய பெட்டியின் நிலமாய் தன் கையை நீட்டி அதை பிடித்தான். அப்பொழுது கர்த்தருக்கு ஊசாவின் மேல் கோபம் கொண்டது. அவனுடைய துணிவின் நிமித்தம் தேவன் அங்கே அவனை அடித்தார். அவன் அங்கே தேவனுடைய பெட்டி அங்கே செத்தான். இங்கே பார்க்கிறோம் இந்த புதிய ரதத்தின் மேல ஏற்றி வருகிறதான வேளையிலே மாடுகள் மிரண்டு போகுது. மாடுகள் மிரண்டு போகுதுனால இந்த உடன்படிக்கை பெட்டி அசைகிறது. அது அசைகிற வேளையிலே இங்க ஊசா அபினதாவின் குமாரன் அதை தாங்கி பிடிக்கிறான். தாங்கி பிடிக்கிற வேலை தேவனுடைய பார்வைக்கு அவன் தாங்கி பிடித்தது கொள்ளாததாய் காணப்பட்டது. அவர் மிகுந்த கோபம் கொண்டார். இவன் துணிகரமாக இந்த காரியத்தை செய்கிறான் என்று சொல்லி அவனை அடித்தார். அவன் தேவனுடைய சன்னிதியிலே மறித்து போனான் என்று சொல்லி இங்க வேதம் நமக்கு சொல்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, துணிகரமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில கூட இன்றைக்கு காணப்படுகிறது. துணிகரமான பாவங்களுக்கு அடியலை விளக்கி காரணம் என்று சொல்லி வேதத்தை நம்ம வாசிக்கிறதை பார்க்கிறோம். இவன் துணிகரமாக அதனுடைய தேவனுடைய பெட்டியை இவன் தாங்கினபடினாலே அவன் மறித்து போனான். இந்த மறித்து போகிறதான வேலையிலே மக்கள் எல்லாரும் பயப்படுறாங்க. என்ன பயப்படுறாங்க? இந்த உடன்படிக்கை பெட்டியை நான் எடுத்துக்கொண்டு போனா நம்மளும் மறித்து விடுவோமோ, நம்முடைய வாழ்க்கையில ஏதாவது கஷ்டங்கள் ஏறுமோ, துன்பங்கள் வியாதிகள் வந்து விடுமோ சொல்லி அவர்கள் பயந்து என்ன செய்யறாங்க, அந்த பெட்டியை இஸ்ரவேல் தேசத்துக்கு கொண்டு போக மனதில்லாம காணப்படுறாங்க. ஆகவே அப்படி வருகிறதான வேலையிலே தான் இவங்க என்ன செய்யறாங்க, ஓபேத்-ஏதோமின் வீட்டில இங்க இருக்கத்தோட சொல்லி பயந்ததினால அந்த வீட்டிலே கொண்டு போய் அந்த கர்த்தருடைய பெட்டியை அவர்கள் வைக்கிறாங்க. அங்க ஓபேத்-ஏதோமின் வீட்டிலே அந்த கர்த்தருடைய பெட்டி வைக்கப்பட்டதான வேளையிலே ஓபேத்-ஏதோமும் குடும்பமும் வீட்டார் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டதை தேவ பிள்ளைகளை பார்க்கிறோம். ஏன் ஓபேத்-ஏதோமின் வீடு ஆசீர்வதிக்கப்பட்டது என்று சொல்லி நான் பார்க்கிறோம். எல்லாம் பயந்தாங்க. தேவனுடைய பெட்டி இருக்கிறதுனால யாரும் ஒருத்தருக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஆனா யார்கிட்ட இருக்கு, எப்படிப்பட்டவர்கள் அது உடன்படிக்கை பெட்டியை வைத்திருக்கிறாங்கன்னு பார்க்க வேண்டும். இங்க பார்க்கிறோம், இங்க ஓபேத்-ஏதோம் ஆசீர்வதிக்கப்பட்டான். எல்லாரும் பயந்தாங்க. இந்த உடன்படிக்கை பெட்டியை நாங்க வச்சுக்க மாட்டோம், எங்க தேசத்துல கொண்டு போக மாட்டோம், எங்களுக்கு தேவையில்லை, இங்க வைக்காதீங்க பயந்தாங்க. அதுக்கு இடம் கொடுக்கல. ஆனால் ஓபேத்-ஏதோம் இடம் கொடுத்தான். அது தேவனுடைய பெட்டி என் வீட்டில் வைங்க, என் வீட்டுல இருக்கட்டும் என்று சொல்லி அவன் இடம் கொடுத்தான். தேவ பிள்ளைகளே, நீங்களும் கூட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய இருதயத்திற்குள்ள ஏற்றுக்கொள்ளும் போது அவருக்கு நீங்க இடம் கொடுக்கிறதான வேளையிலே உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார் என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிட வேண்டாம். ஹல்லேலூயா. இங்கே பார்க்கிறோம் தாவீது அதுக்கப்புறம் பார்க்கிறான் ஓபேத்-ஏதோமும் வீட்டார் அனைவரும் ஆசீர்வதிக்கிறதை அவன் கண்டு மறுபடியுமாக இந்த உடன்படிக்கை பட்டியை என்னுடைய தேசத்திற்கு நான் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி அவன் எல்லா ஆலோசனை செய்து அந்த பெட்டியை அவன் தன்னுடைய தேசத்துக்கு கொண்டு வருகிறதான வேளையிலே அவன் மாத்திரமல்ல அந்த தேசம் அனைத்தும் ஆசீர்வதிக்கப்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, நாமும் கூட ஓபேத்-ஏதோமை போல ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி கேட்டால் நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய பிரசனம் எப்பொழுது காணப்பட வேண்டும். தேவனுடைய ஆவியானவர், தேவ வார்த்தை எப்பொழுது நமக்குள்ள இருக்கும் என்று சொல்லி கேட்டால் கர்த்தர் ஓபேத்-ஏதோமை ஆசீர்வதித்ததை போல நம்மையும் நம் வீட்டையும் நமக்குண்டான எல்லாவற்றையும் அவர் ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார் என்பதை நாம் மறந்து போக வேண்டாம். ஹல்லேலூயா. இங்கே பார்க்கிறோம் உடன்படிக்கை பெட்டி இருந்ததான வேளையிலே ஆசீர்வாதம் அவனுக்கு குடும்பத்திற்கு வந்தது. இந்த உடன்படிக்கை பெட்டியில என்ன, அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள என்னெல்லாம் இருந்தது என்று சொல்லி நாம் பார்ப்போம். எபிரேயர் 9:4 எபிரேயர் 9:4 அதிலே பொன்னால் செய்த தூப கலசமும் முழுவதும் பொதித்திருக்கப்பட்ட உடன்படிக்கை பெட்டியும் இருந்தன.
அந்த பெட்டியிலே மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரமும் ஆரோனுடைய தளிர்த்த கோலும் உடன்படிக்கையின் கற்பலகைகளும் இருந்தன. இங்கே பார்க்கிறோம் அந்த பெட்டியிலே 3 காரியங்கள் இருந்ததை பார்க்கிறோம். ஒன்று, மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம். மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம் என்றால் என்ன? The golden pot that had manna, which shows the love of God and His provisions. தேவனுடைய அன்பும் அவர் நமக்கு வைத்திருக்கிறதான எல்லா தேவைகளையும் சந்திக்க வல்லவராய் இருக்கிறார் என்பதை அது நமக்கு நினைவு கூறுகிறது. The golden pot that had manna. Second, நம்ம பார்க்கிறோம் Aaron's rod that budded. ஆரோனுடைய தளிர்த்த கோல். இந்த தளிர்த்த கோல் எதை குறிக்கிறது என்று சொல்கிறார்? The leadership quality குறிக்கிறது. ஒரு தலைமைத்துவ பண்பை குறிக்கிறது. மூன்றாவதாக உடன்படிக்கையின் கற்பனைகள், the tablets of the covenant. அப்படி என்றால் என்ன? The law of God. தேவன் நமக்கு என்னென்ன கற்பனைகளை, என்ன கட்டளைகளை வைத்திருக்கிறார், இந்த உலகத்தில் எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாது என்கிறதான கற்பனைகளை அந்த என்ன செய்த பெட்டியிலே காணப்பட்டது. 3 காரியங்கள் வைக்கப்பட்டது. முதலாவது பார்க்கிறோம், பொன்னால் செய்யப்பட்ட அந்த பாத்திரத்திலே மன்னா வைக்கப்பட்டது. இந்த மன்னா நம்ம பார்க்கிறோம், இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் வனாந்திரத்திலே நடத்தி கொண்டு வந்தார். அந்த மக்கள் மிகவும் பசியா இருக்கிற வேளையிலே அவர் அவங்களுக்கு சாப்பிடுறதுக்கு என்ன கொடுத்திருக்கலாம்? ஒரு அரிசி, கோதுமை, வேற ஏதாவது கிரெயின்ஸ் அவர் கொடுத்திருக்கலாம். ஆனா அந்த மக்களுக்கு தேவன் எவ்வாறாய் நேசித்தார் என்று சொல்லி நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். தேவர்கள் உண்ணக்கூடியதான மன்னாவை அந்த மக்களுக்கு அவர் கொடுத்தார். பாருங்க, அவங்க நல்ல பலசாலியா இருக்கணும். 40 வருடம் வனாந்திரத்தில் நடந்து வருகிறதான வேலையிலே அவர்கள் நல்ல பசுமையா இருக்கணும், அவங்க சோர்ந்து போக கூடாது என்று சொல்லி தேவன் வானத்திலிருந்து மன்னாவை அவர்களுக்கு கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளே, மன்னா என்பது எதை குறிக்கிறது என்று கேட்டால் அது தேவனுடைய வார்த்தையை குறிக்கிறது. இந்த பொற்கிண்ணம் எதை குறிக்கிறது என்று சொல்லி கேட்டால் நம்முடைய இருதயத்தை குறிக்கிறது. தேவ பிள்ளைகளே, நம்மளுடைய இருதயத்திலே மன்னாவாகிய தேவ வார்த்தை நாம் வைத்திருப்போம் என்று சொல்லி கேட்டால் நாமும் கூட ஆசீர்வதிக்கப்படுவோம். தேவ பிள்ளைகளே, வாசிங்க யோவான் 6ஆம் அதிகாரம் 31, 32 வசனங்களை. வானத்திலிருந்து அவர்களுக்கு அப்பத்தை புசிக்க கொடுத்தார் என்று எழுதியிருக்கிறபடி நம்முடைய பிதாக்கள் வனாந்திரத்தில் மன்னாவை புசித்தார்களே என்றார். இயேசு அவர்களை நோக்கி, வானத்திலிருந்து வந்த அப்பத்தை மோசே உங்களுக்கு கொடுக்கவில்லை, என் பிதாவோ வானத்திலிருந்து வந்த மெய்யான அப்பத்தை உங்களுக்கு கொடுக்கிறார் என்று மெய்யாவே உங்களுக்கு சொல்கிறேன். இங்க பார்க்கிறோம், மெய்யான அப்பத்தை உங்களுக்கு கொடுக்கிறார். வேற இடத்துல பார்க்கிறோம், ஜீவ அப்பம் நானே என்று சொல்லி. தேவன் தான் அப்பம், தேவன் தான் மன்னா, தேவன் தான் வார்த்தை. அந்த தேவனை நாம் நம்முடைய இருதயத்திலே வைத்திருப்போம் என்று சொல்லி கேட்டார் நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கும். இந்த மன்னா எப்படிப்பட்டது என்று சொல்லி பார்த்தா, யாத்ராகமம் 16ஆம் அதிகாரம் 19, 20 வசனங்களை வாசிப்போம். யாத்ராகமம் 16ஆம் அதிகாரம் 19, 20. மோசே அவர்களை நோக்கி, ஒருவனும் விடியற்காலம் மட்டும் அதை ஒன்றும் வைக்கக்கூடாது என்று அவர்களுக்கு சொல்லியும் மோசேயின் சொல் கேளாமல் சிலர் அதில் விடியற்காலம் மட்டும் கொஞ்சம் மீதியாக வைத்தார்கள். அது பூச்சி பிடித்து நாட்டம் பிடித்தது. அவர்கள் மேல் மோசே கோபம் கொண்டார். இந்த மன்னா காலையில விடிய காலத்துல வரும். அது அஸ்தமன சூரியன் அஸ்தமாவதுக்கு முன்பதாக அது சாப்பிட்டு வச்சிடணும். அது மீதி எடுத்து டப்பால போட்டு அடுத்த நாள் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி வைக்க கூடாது. அந்த நாளைக்கு அந்த மண்ணாவை சாப்பிட்டு முடிச்சிடும். அது அடுத்த நாள் சில பேர் என்ன செய்யறாங்க, தேவனுடைய வார்த்தையை கேட்காதவனும் அடுத்த நாள் டப்பால போட்டு வைக்கிறாங்க. அது அடுத்த நாள் பார்க்கும்போது அது பூச்சி பிடிச்சி நாற்றம் எடுத்து அழுகி போயிருக்கிறதே பார்க்கலாம். ஆனால் இங்கே பார்த்தோம், பொன்னினால் செய்யப்பட்டதான இந்த பாத்திரத்தில் வைக்கப்பட்ட மன்னா அது எந்த நாள் என்ன செய்யல, கெட்டு போகவில்லை, அது பூச்சி பிடிக்கவில்லை, அது அழியல, நாற்றம் எடுக்கவில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். இங்க மன்னா நாற்றம் எடுத்தது, அது அழிந்தது, பூச்சி பிடித்தது பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளே, நாம் இந்த மன்னா இயேசு கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிறதான வேலையிலே நம்முடைய வாழ்க்கை அழிஞ்சு போகாது, நம்முடைய வாழ்க்கை நாற்றம் எடுக்காது. நம்ம எந்த காலத்துக்கு கொண்டு கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா தேவனே ஜீவாப்பமாய் தேவ வார்த்தை நமக்குள்ள இருக்கிறபடினால நமக்கு எப்பொழுதும் மகிழ்ச்சி, எப்பொழுதும் சந்தோஷம், எப்பொழுதும் ஆசீர்வாதம் உண்டு என்பது நம்ம வீட்டிலே, நம்ம உள்ளத்திலே அவர் வைத்திருக்கிறதான வேலையை கர்த்தர் நிச்சயமாகவே அவர் தந்திருக்கிறார் என்ற சந்தேகமே கிடையாது. அடுத்ததாக 2வது நான் பார்க்கிறோம், ஆரோனுடைய தளிர்த்த கோலை கொடுத்தவங்க பார்க்கிறோம். இது என்ன சொல்லுகிறது? தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை குறித்து பார்க்கிறோம்.
தேவன் கொடுக்கிறதான ஒரு ஆளுகை, தேவன் கொடுக்கிறதான ஒரு அதிகாரத்தை கொடுத்து இந்த ஆரோனுடைய தலைப்பு போல் நமக்கு போதிக்கிறதை இங்கே மோசேக்கு அவருடைய ஜனத்தால் மற்ற மனிதர்கள் முறுமுறுக்கிறாங்க. மோசேக்கு பிறகு யார் தலைவனா வருவது சொல்லி ஒரு முறுமுறுக்குது பார்க்கணும். அப்போது ஆண்டவர் மோசேக்கு ஒன்று செய்கிறார், ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். எல்லா கோத்திரங்கள் 12 கோத்திரங்கள் எல்லாத்தையும் ஒரு கோலை நீ வாங்கி கொண்டு வந்து வை, அது தேவனுடைய சமூகத்துல வை. அடுத்த நாள் பார்த்துதான வேலை எவனுடைய கோல் தளித்திருக்கிறதோ அவனே என்ன செய்கிறான், தலைவனா தேர்ந்தெடுக்கப்படுவான் என்று சொல்லி பார்க்கணும். வாசிங்க என்னாகமம் 17ஆம் அதிகாரம் 5-8 வசனங்கள். என்னாகமம் 17:5-8. அந்த கோல்களை மோசே சாட்சியின் கூடாரத்தில் கர்த்தருடைய சமூகத்தில் வைத்தான். அப்பொழுது நான் தெரிந்து கொள்ளுகிறவனுடைய கோல் துளிர்க்கும். இப்படி இஸ்ரவேல் புத்திரர் உங்களுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிற அவர்கள் முறுமுறுப்பை என்னை விட்டு ஒழிய பண்ணுவேன் என்றார். மறுநாள் மோசே சாட்சியின் கூடாரத்துக்குள் பிரவேசித்த போது இதோ லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல் துளிர்த்திருந்தது. அது துளிர்விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது. இங்கே பார்க்கிறோம் ஆரோனுடைய கோல் அடுத்த நாள் பார்க்கிறதான அது பூத்து துளிர்த்து காய் காய்த்து என்று சொல்லி நான் பார்க்கிறேன். தேவ பிள்ளைகளே, நாம ஒரு வேளை இந்த கோலை காஞ்ச ஒரு கோலா இருக்கலாம், நம்ம மறித்த ஒரு நிலைமையில நம்முடைய வாழ்க்கை காணப்படலாம். நம்மளாம் ஒரு அதிகாரத்துக்குள்ள போக முடியுமா, நாம ஆளுகை செய்ய முடியுமா, நாம ஜனத்துக்கு தலைவராக முடியுமா என்று சொல்லி எண்ணிக்கொண்டிருக்கலாம். ஆனால் நாம் ஒருவேளை தேவனுக்குள்ள தேவனுடைய வார்த்தை, தேவ ஆவியானவர், தேவ பிரசன்னம் நமக்குள்ள இருக்கும் என்று சொல்லி கேட்டால் அந்த ஆரோனுடைய கோல் தளிர்த்ததை போல நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் உயர்த்த வல்லவராக இருக்கிறார். நாம் வேலை செய்கிற இடத்திலே கர்த்தர் நம்மை ஒரு பெரிய தலைவனாக்குவார். இருக்கிறதான இடங்களிலே தேசத்திலே கர்த்தர் நம்மை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். யோசேப்பை பார்த்ததான வேலையிலே அவன் அடிமையாக ஒரு தேசத்துக்கு அவனை செய்த கொண்டு போகப்பட்டான். ஆனாலும் கூட அந்த தேசத்திலே கர்த்தர் அவனை உயர்த்தினார் என்பதை நாம் பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளே, இந்த ஆரோனுடைய குளிர் துளிர்த்தது போல நம்மளுடைய கோலும் நம்மளுடைய தலையும் கர்த்தர் அவர் உயர்த்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்ததாக பார்க்கிறோம் உடன்படிக்கையின் கற்பலகைகள். அந்த ஆர்க் ஆஃப் தி கவெனன்ட், உடன்படிக்கை பெட்டியிலே இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். என்ன உடன்படிக்கை பெட்டியிலே தேவன் மோசேக்கு சீனாய் மலையிலே அவர் 10 கட்டளைகளை கொடுக்கிறார். என்ன செய்யறார்? முதலாவது கட்டளை, உன் தேவனாகிய கர்த்தரை மாத்திரம் நீ பணிந்து கொள், என்னை என்று வேறு தேவன் உனக்கு இல்லை என்று சொல்கிறார். அது மாத்திரமல்ல, களவு செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, பெற்றோர்களை கனப்படுவாயாக என்று சொல்லி பல விதமான கட்டளைகளை அங்கு கொடுத்திருக்கிறார். தேவ பிள்ளைகளை, நாம் இந்த நாட்களிலே வாழ்கிறதான அந்த கட்டளைகளை கை கொண்டாலும் கூட நமக்கு தேவன் முதலாவதாக ஒரு பெரிய கற்பனையை கொடுத்திருக்கிறார். வாசியுங்கள் மத்தேயு 22:37-38-39 வசனங்களை வாசிப்போம். மத்தேயு 22:37-38-39. இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இது முதலாம் பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பது. இங்கே பார்க்கிறோம் முதலாவது கற்பனை, தேவனாகிய கர்த்தரிடத்தில் விசுவாசிக்கிறவன் அவரிடத்திலே நீ அன்பு செலுத்த வேண்டும் என்று சொல்லி முதலாவது கற்பனையை நாம் பார்க்கிறோம். இரண்டாவதாக, நீ உன்னை நேசிப்பது போல பிறனையும் நேசிப்பாயாக என்று சொல்லி. தேவ பிள்ளைகளே, இந்த கட்டளைகளை நாம் கைக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு நம்ம இடத்துல இருக்கிறதான கசப்புகள், கோபங்கள், பரிகாசங்கள், மற்றதான வஞ்சனம், பொறாமை எல்லாவற்றையும் நாம் நீக்கி நாம் கர்த்தரையே அன்பு செலுத்துகிறதான நாம் மற்ற மனுஷர்களுக்கு அன்பு செலுத்துவதை நாம் காட்டோம் என்று சொல்லி கேட்டார். தேவ பிள்ளைகளை கர்த்தர் நம்மத்தில் பிரியமா இருக்கிறார். அவர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். கட்டளைகளை, கற்பனைகளை எப்பொழுதும் நம்முடைய இருதயத்தில் வைத்து அதன்படி நாம் நடந்து செல்கிறதான வேலையிலே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இந்த 3 காரியங்களும் ஒருவேளை ஒரு மனிதன் மத்தியில் காணப்படும் என்று சொல்லி கேட்டால் அவனும் அவனுடைய குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படும் என்பதிலே சந்தேகமே இல்லை. ஹல்லேலூயா. இங்கே பார்க்கிறோம் ஓபேத் ஏதோமையும் அவன் குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஏன்? உடன்படிக்கை பெட்டி அவனிடத்தில் இருந்ததான. இந்த உடன்படிக்கை பெட்டி என்னென்ன காரியங்களை செய்து என்று சொல்லி நாம் வாசிப்போம். என்னாகமும் 10ஆம் அதிகாரம் 33வது வசனம். என்னாகமும் 10:33. அவர்கள் கர்த்தருடைய பர்வதத்தை விட்டு 3 நாள் பிரயாணம் போனார்கள். 3 நாள் பிரயாணத்திலும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி அவர்களுக்கு இளைப்பாகும் ஸ்தலத்தை தேடி காட்டும்படிக்கு
அவர்கள் முன் சென்றது. இங்கே பார்க்கிறோம், அவர்களுக்கு முன்பதாக செல்கிறது. அங்கு ஒரு வழிகாட்டுகிற ஒரு பெட்டியாய் காணப்படுகிறது. அவங்களுக்கு இளைப்பாறுதலை தரக்கூடிய ஒரு பெட்டியாய் காணப்படுகிறது. இன்றைக்கு நாம கூட இந்த வாழ்க்கையில நம்ம திக்கற்ற நிலைமையில காணப்படுற, எங்க போறது, என்ன வழி, யாரிடத்துல போகுது, நமக்கு ஆதரவு எங்க இருக்கும், நம்முடைய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம் இருக்குமான்னு சொல்லி நான் ஒருவேளை அடங்கி கொண்டிருக்கிறோம். இங்க பார்க்கிறோம், கர்த்தருடைய பெட்டி ஒரு வழிகாட்டுகிற பெட்டியா இருக்கிறது. தேவ பிள்ளைகளை கர்த்தர் உங்களுக்குள்ள இருப்பார் என்று சொல்லி கேட்டா, தேவ பிரசனம் உங்களுக்குள்ள இருக்கும் என்று சொல்லி கேட்டா, உங்களுக்கு நல்ல வழி காட்டுவதற்கு கர்த்தர் உங்களுக்கு தேர்ந்தெடுக்க வல்லவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, இளைப்பாறுதலை கூட கொடுக்கிறார். கர்த்தர் சொல்லுவாங்க, பாரத்தையில என் மேல வைத்து விடு, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுவதை பார்க்கிற தேவ பிள்ளைகளை, இந்த உடன்படிக்கை பெட்டி ஒரு வழிகாட்டுகிற பெட்டியாக, ஒரு இளைப்பாறுதலை தருகிற ஒரு பெட்டியாய் காணப்படுகிறது. அதே போல வாசிப்போம் 1 சாமுவேல் 4ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிப்போம். 1 சாமுவேல் 4:3. ஜனங்கள் திரும்ப காலேஜுக்கு வந்தபோது இஸ்ரவேலின் மூப்பரானவர்கள், இன்று கர்த்தர் பெலிஸ்தருக்கு முன்பாக நம்மை முறியடித்ததென்ன? சிலோவில் இருக்கிற கர்த்தருடைய பெட்டியை, உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வருவோம், அது நம்மை நம்முடைய பகைஞரின் கைக்கு விலக்கி ரட்சிக்கும்படி. இங்கே பார்க்கிறோம், கர்த்தருடைய பெட்டி அந்த வருகிறதான வேலையிலே பகைஞரின் கைகளுக்கு விலக்கி ரட்சிக்கும் என்று சொல்லி தேவ பிள்ளைகளே, அவங்க எப்படி பாருங்க எண்ணி பார்த்துக்கிறாங்க. இஸ்ரவேல் தேசத்திலே அந்த பெட்டி இல்லாததுனால எப்படியாவது பகை இந்த பெட்டியை நம்ம கொண்டு வந்துடணும். அது கொண்டு வந்துச்சுன்னா இந்த பகைஞருக்கு மத்தியிலே நம்மளுக்கு என்ன செய்யும், கைக்கு விலக்கி ரட்சிக்கும் என்று சொல்லி தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுடன் இருப்பார் என்றால், தேவ பிரச்சனை உங்களிடத்தில் இருக்கும் வேண்டாம், ஒரு சத்துருக்களுக்கு முன்பதாக கர்த்தர் உங்களை உயர்த்துவார், ஒரு சத்துக்களுக்கு கைகளுக்கு கர்த்தர் விடுதலை ஆக்குவார், உங்களை விலக்கி ரட்சிப்பார் என்பதிலே சந்தேகம் இல்லை. அடுத்ததாக பார்ப்போம், நியாயாதிபதிகள் 27வது வசனத்தை வாசிப்போம். நியாயாதிபதிகள் 20:27. கர்த்தரிடத்தில் விசாரித்தார்கள். தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி அந்நாட்களில் அங்கே இருந்தது. தேவனுடைய பெட்டி அங்கே இருந்தது. யாரையும் விசாரிக்கிறதான அந்த வேலையிலே தேவனுடைய பெட்டி அங்கே இருந்தது. தேவன் நமக்கு ஆலோசனை தரும் கர்த்தராயிருக்கிறார். இங்க என்ன விசாரிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, இஸ்ரவேலும் பென்யமீனருக்கும் சண்டை வருது, யுத்தம் வருது. அப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறாங்க, நாங்க இந்த யுத்தத்துக்கு போலாமா வேண்டாவான்னு சொல்லி கர்த்தரை கேட்கும் போது கர்த்தர் சொல்லுகிறார், யுத்தத்திற்கு போ என்று சொல்லுகிறார். நீங்க போகலான்னு சொல்லி அந்த இடத்துல பென்யமீனரை முறியடிக்கத்தக்கதான பலனை ஒரு ஆலோசனை கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்ததை பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்ம ஆண்டவரிடத்துல விசாரிக்கிறதான வேளையிலே அவர் நமக்கு ஆலோசனை தரும் கர்த்தராயிருக்கிறார். ஒரு ஆலோசனை தரும் பெட்டியால் இந்த உடன்படிக்கை பெட்டி காணப்பட்டதை பார்த்து, உடன்படிக்கை பெட்டி அங்க இருக்கிறதான வேலையை விசாரிக்கிறாங்க. கர்த்தர் உங்களுக்குள்ள இருக்கிறதான வேலையை நீங்களும் கூட அவரிடத்தில் விசாரிக்கலாம். ஆண்டவரே, இந்த காரியத்தை செய்ய போகிறேன், எனக்கு செய்யலாமா வேண்டாமா என்று சொல்லி ஆண்டவரிடம் விசாரிக்கும் போது உங்களுக்கு நல்ல வழி எதுன்னு சொல்லி காட்ட கர்த்தர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார், உண்மை உள்ளவராயிருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிட வேண்டாம். ஹல்லேலூயா. இங்கே பார்க்கிறோம், இந்த உடன்படிக்கை பெட்டி ஓபேத்-ஏதோம் வீட்டிலே 3 மாதங்கள் தான் இருந்ததுன்னு சொல்லி பார்க்கிறோம். இன்று 3 மாதங்களே ஒரு மிக சிறிய ஷார்ட் பீரியட் பார்ப்போம். தேவ பிள்ளைகளை, கர்த்தரும் கூட நம்முடைய வாழ்க்கையில பல வருஷங்கள் ஆசீர்வாதமே இல்லாம கூட இருக்கலாம். ஆனா தேவன் நமக்குள்ள இருக்கிறதான வேலையை, அவர் விசுவாசிக்கிறதான வேலையை நிச்சயமா ஒரு குறுகிய காலகட்டத்திலே கூட கர்த்தர் நம்ம ஒவ்வொருத்தையும் ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். தேவ பிள்ளைகளை, அது ஒருபோதும் நாம் மறந்துவிடக்கூடாது. நாம கூட 40 வருஷமாக இந்த உடன்படிக்கை பற்றி இஸ்ரவேல் தேசத்துக்கு வரவில்லை. ஆகவே நாம கூட கர்த்தரை விட்டு விலகி காணப்படலாம், தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகி ஜீவிக்கலாம். தேவனுடைய சமூகத்தை நாம் திரும்பி மீண்டு வருகிறதான வேளையிலே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். தேவ பிள்ளைகள், எப்பொழுதும் நாம் கர்த்தரை நம்ம இருதயத்திற்குள் அவருடைய பிரசனத்தில் அவருடைய சமூகத்திலே நாம் காணப்படுவோம் என்றால், ஓபேத்-ஏதோம் வீட்டை ஆசீர்வதித்ததை போல நம்ம வீட்டை ஆசீர்வதிக்கிறார். நம்ம வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நம்ம என்னென்னலாம் இன்வெஸ்ட் பண்ணிக்கிறோமோ எல்லா காரியங்களும் நம்மளுக்கு ஒரு செழிப்பு, ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க கர்த்தர் உண்மையும் நீதி உள்ளவராயிருக்கிறார். தேவனுடைய வசனங்களை கொண்டு நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தாவே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். யோசுவாவின் சந்ததி நாமே, தேசத்தை சுதந்தரிப்போமே. யோசுவாவின் சந்ததி நாமே, தேசத்தை சுதந்தரிப்போமே. உடன்படிக்கை பெட்டி நம்மோடு ஊராய் வலம் வருவோமே. உடன்படிக்கை பெட்டி நம்மோடு ஊராய் வலம் வருவோமே.
பெட்டி நம்மோடு இருக்கும் என்றால் அந்த இடத்திலே ஒரு ஆசீர்வாதம். உடன்படிக்கை பெட்டியானது தேவனுடைய பிரசன்னத்தை குறிக்கிறது. தேவ பிள்ளைகளா கேட்டா எப்பொழுதும் அவருடைய பிரசன்னத்திலே இருப்போம் என்று சொல்லி கேட்டா நமக்கும் கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுக்க வல்லவராயிருக்கிறார். இந்த ஓபேத் ஏதோம் தேவனை அறியாத ஒரு மனிதன் அந்த இடத்துல வழியில வந்து கொண்டிருந்ததான அந்த வேளையிலே அந்த ஏதோம் ஓபேத் ஏதோம் வீட்டிலே அந்த உடன்படிக்கை பெட்டி வைக்கப்பட்டதான வேளையிலே அவன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டதை நாம் பார்க்கிறோம். அவனுக்கு உண்டான ஆடு மாடுகள் எல்லாம் திரளாய் பெருகிறதை தேவன் காட்டுகிறார். தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே அவருடைய பிரசனத்தை நாம் கொண்டு வருவோம். தேவன் நமத்திலே நம் இருதயத்திலே காணப்படுகிறதான வேளையிலே எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் அவர் நமக்கு கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். இந்த வேளையிலே கூட கர்த்தரை நோக்கி நாம் ஸ்தோத்திரிப்போம். கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்துக்காக நமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். ஜீவன் பிதாவே, தர்மியான கர்த்தாவே, நல்ல வேலைக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆரம்பம் முதல் கடைசி வரைக்குமா எங்களோடு கூட இருந்தபடியால் ஸ்தோத்திரம். எங்களுடைய ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதித்தபடியால் ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. பாடல் வேளையிலே கர்த்தரை காரணங்களோடு இருந்தபடியால் ஸ்தோத்திரிக்கிறோம். ஏசப்பா ஸ்தோத்திரமான சங்கீதத்தின் வேளையிலே கர்த்தர் இதோடு பேசினபடியால் ஸ்தோத்திரம். காணிக்கைகள் சாட்சிகளை ஆசீர்வதித்தபடியாலே நபியோடு ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே. கேட்டு வசனத்தின் பிரகாரமா ஏசு கிறிஸ்து எங்களோடு கூட எங்களிலே வாசம் செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். எப்பொழுதும் ஆவியிலே நிரம்புகிறவர்களாய் நாங்கள் காணப்பட கிருபை செய்வீராக. கர்த்தருடைய பிரசன்னம் எப்பொழுதும் எங்களிலே காணப்பட வேண்டும். உடைய சமூகம் எங்களுக்கு முன் செல்லும்படியாக ஜெபிக்கிறோம். கோயிலானவர்களை கர்த்தர் செவியாக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும், அதனோடு வேதனையை கூட்டார் என்ற வசனம் சொல்லுகிறது. தேவனே கர்த்தாவே, அப்படியா எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். யாபேசின் எல்கையை ஆசீர்வதித்ததான கர்த்தர் எங்களுடைய எல்கையை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொன்னதான கர்த்தர் ஆண்டவரே, நாங்கள் செய்கிற முயற்சிக்கிற எல்லா காரியங்களிலும் ஒரு ஆசீர்வாதத்தை ஒரு செழிப்பை தேவன் கட்டளை வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவனுடைய செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கு பேசும்படியாலுமே சோதரிக்கிறோம். ஒவ்வொருக்கும் பிரயோஜனம் உண்டாகத்தக்கதாக அந்த வாழ்க்கையில தேவன் கிரியை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, சோதரிக்கிறோம் கர்த்தாவே, சோதரிக்கிறோம். தொடர்ந்து கர்த்தாவே நாம் மையப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் சகல பாவங்களையும் மறவாதே. தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய அந்யோன்ய மனைவரோடு சதா காலங்களிலும் இருப்பதாக. இயேசுவின் கிறிஸ்து மாறாதவரே, மாறாதவரே, மாறாதவரே. ஆமென். இயேசு கிறிஸ்து Hallelujah. Hallelujah. Hallelujah.